ஓகே ஸோ 13வது கேள்விக்கு போவோம். ரைட், முதல்ல கேள்வியை வாசிக்கிறேன். கார்பன் சொல்லிட்டுண்டா பதங்கமாதல் வெப்பவுள்றை ஏதோ பெருமானம் தந்திருக்கு. அதே மாதிரி ஐதரசண்ட அணுவாதல் வெப்பவுள்றை அதுக்கும் பெருமானம் தந்திருக்கு. அதுக்கடுத்த சிஹெச் பிணைப்புண்ட சராசரி பிணைப்பு கூட்டற்பிரிகை வெப்பவுள்றை மாற்றம் அதுக்கும் கொஞ்சம் பெருமானம் தந்திருக்கு. இப்போ கேள்வி, இந்த CH4 நியம தோன்றல் வெப்பவுள்றை அதாவது டெல்டா H F ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது தான் கேள்வி. சரியா? ஸோ இப்போ நாங்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே நோட் பண்ணுவோம். சரியா? ஸோ வடிவாக்கவனி ரைட், டெல்டா H சப்ளிமேஷன் ரைட், அதாவது பதங்கமாதல் எதிண்டையண்டா இந்த கார்பன் சொல்லிட்டுண்ட எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா 750 கிலோ ஜூல் மோல் -1. அதே மாதிரி டெல்டா H அட்டமைசேஷன் அதாவது ஐதரசண்ட ரைட், சரியா, இது எவ்வளோண்டா 216 கிலோ ஜூலாம். அதே மாதிரி சரியா, இந்த சிஹெச் பிணைப்புண்டா சராசரி டெல்டா H D சரியா ஸ்டாண்டர்ட். சரி, நான் இதை எப்படி எழுதுறேன்னா சிஹெச் போண்டுண்ட இது வந்து எவ்வளோண்டா 416 கிலோ ஜூலாம். ரைட், இப்போ கேள்வி, இந்த CH4 டெல்டா HF என்னன்றதான் கேள்வி. அதாவது CH4 கேஸுண்ட டெல்டா HF என்னதான் கேள்வி. இங்கே வேறு இது தந்திருக்கு, இது தந்திருக்கு, இது தந்திருக்கு, இதை வச்சுக்கொண்டு இதை காணட்டும். சரியா? ஸோ ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். ரைட், முதலாவது இந்த அணுவாதல். ரைட், இங்கே வேறு சாரி பதங்கமாதல்ண்டா என்னண்டா ஒரு திண்மத்தில் இருக்கிற ஒரு மூலகம், சரியா, திண்மத்தில் இருக்கிற ஒரு பதார்த்தம், சரியா, வாயுவா மாறைக்கு ஏற்படுறதா இங்கே வேறு சொலிட்ல இருந்து கேஸாக மாறுது. இதுண்ட பெருமானம் தான் என்னது, இதை குறிக்கிற சொல் தான் என்னது பதங்கமாதல் என்று சொல்லுவோம். ஸோ இதுண்ட பெருமானம் +750. ஓகே, அடுத்தது இந்த ஹைட்ரஜன்டா அணுவாதல்ண்டா என்னண்டா ஏதாவது ஒரு மூலகம், சரியா, அணுவா மாறைக்கு ஏற்படுகிற வெப்ப மாற்றம். அப்போ இங்கே வேறு இந்த ஹைட்ரஜன் எப்படி உருவாயிருக்கும்டா H2ல இருந்து உருவாயிருக்கும். சரியா, இது வந்து எத்தனை ஹைட்ரஜன் உருவாயிருக்கும்டா 2 ஹைட்ரஜன். பட் இங்கே சிக்கல் என்னண்டா எதை கதைக்கிறோமோ அதான் ஒரு மூல். இப்போ இது அணுவா மாறுதல்ல, ஸோ இது ஒரு மூலா இருக்கணும்டா இது ரெண்டையும் 2ஆல பிரிக்கணும். இவர் இது ஒன்றுமே இல்லையா ஒன்றண்டு அர்த்தம். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லையண்டா இது அரையண்டு வரும். இதை 2ஆல பிரித்தா இந்த 2 பட்டு இங்கே 1 வரும். ஸோ 1 நாங்கள் போட தேவையில்லை. இதுண்ட பெருமானம் +216. ஓகே, அடுத்தது இந்த பிணைப்பு பிரிகிறது, அதாவது சிஹெச் போண்ட் உடைகிறது. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஹெச் போண்ட், சரி இப்படி போகிறேன். சரியா, C+H போண்டா உடையது வையன். சரியா, இதா உடைகிறது எவ்வளோண்டா +416. ஸோ இதை வச்சுக்கொண்டு இது எப்படி தோன்றுதுன்றதை பார்ப்போம். ஸோ இதை நான் அழிக்கிறேன். இங்கே வேறு நியம தோன்றல் வெப்ப உள்றையண்டா என்னண்டா இங்கே வேறு CH4 கேஸ் உருவாக போது எங்கேருந்து உருவாக போகுதுன்னா அதுண்ட ஆக்கக்கூற்று மூலகங்கள்லேருந்து உருவாக போகுது. சரியா, இந்த CH4ல வடிவ பேர் கார்பனும் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது. ஸோ கார்பன் இயற்கையில் எப்படி இருக்குமெண்டா கார்பன் சொலிட்டண்ட ஃபார்மில் இருக்கும். சரியா, கார்பன் எப்படி இருக்கும் இயற்கையில் கார்பன் சொலிட்டண்ட ஃபார்மில் இருக்கும். ஹைட்ரஜன் எப்படி இருக்குமெண்டா H2 கேஸ் என்ற ஃபார்மில், அதாவது H2 வாயுவாக இருக்கும். இது விளங்கிட்டா? ஸோ இதை நான் சமப்படுத்தணும். இங்கே வேறு எதை ஒரு மூலா வைக்கணும்டா இதைத்தான் ஒரு மூலா வைக்கணும். ஏன் இதை பற்றி கதைக்கிறோமோ அது ஒரு மூல். இப்போ CH4 கேஸ் தோன்றுதுண்டா இந்த CH4 தான் ஒரு மூலா இருக்கணும். ஸோ இது ஒரு மூலாக அடிப்படையில் இங்கே வேறு இது ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். சரி, இங்கே 2 ஹைட்ரஜன், சாரி 4 ஹைட்ரஜன்டா இங்கே 3க்கு 2 போட்டால் தான் 2 4 அங்கே 4 வரும். ஸோ இதான் முதலாவது விஷயம். ரைட், இதுண்ட பெருமானம் தான் கேட்டது. இது எங்களுக்கு தெரியாதுன்றதால நான் இதை எக்ஸ் என்று வைக்கிறேன். ரைட், ஸோ வடிவா பேர் இந்த கார்பன் சொலிட் வந்து சரியா கார்பன் கேஸா மாற, சரியா கார்பன் சொலிட் வந்து கார்பன் கேஸா மாற ரைட் எவ்வளவு டைம் எடுக்கும், சரியா சாரி எவ்வளவு சக்தி எடுக்கும்டா இங்கே வேறு ஒரு கார்பன் கேஸ் உருவாக +760 சக்தி. சரியா, ப்ளஸ்
இங்கே வேற இதுல இருந்து எத்தனை ஏச் கேஸ் உருவாகும்டா சரியா 4 ஏச் கேஸ், அதாவது அணுவாதல் H2 வாயுல இருந்து எத்தனை ஏச் அணு உருவாகும்டா இங்கே வேற 2 H2 வாயுல இருந்து 4 ஏச் அணு உருவாகும். ஸோ இங்கே வேற வடிவாக்கவனை இங்கே வேற ஒரு ஏச் உருவாகத்தான் இந்த பெருமானம் சரியா 216 ஒரு ஏச் உருவாகும். அப்படிங்க வேற 4 ஏச் உருவாகுதுன்றதால நீ 4ஆல பெருக்க வேண்டியிருக்கும். ஓகே, வடிவாக்கவனி சரியா ஒரு காபனும் சரியா இங்க வேற CH bond உடையுதண்டா இங்க வேற ஒரு காபனும் 4 ஹைட்ரஜனும், அதாவது இங்க வேற CH bondல இருந்து சரியா சாரி CH4ல இருந்து, அதாவது CH bond உடைஞ்சு அது காபனாவும் ஹைட்ரஜனாக மாற, அதாவது ஒரு காபன் ஒரு ஹைட்ரஜனா மாற எவ்வளவு சக்தி என்றா 416 கிலோ ஜூல் சக்தி தேவைப்படும். அப்படிங்க வேற 4 பொண்டு வருவாது இவ்வளோங்க. CH பொண்டில் 4 பொண்டு இருக்கு, சாரி CH4ல வேற இந்த வேற இப்படி ஒன்று உடையத்தான் இந்த பெருமானம் சரியா. அப்போ இங்கே வேற CH4ல 4 இருக்குன்றதால இப்போ 4 உடையுதாண்டா சரியா, நீ 4ஆல் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பெருக்க வேண்டி இருக்கும் சரியா. 4ஆல் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பெருக்க வேண்டி இருக்கும். இப்போ இதை வச்சுக்கொண்டு நீ என்ன செய்யணும், எக்ஸை காணணும். இதுக்கு நீ பயன்படுத்தப்பட வேண்டிய விதி என்னண்டா, பயன்படுத்த வேண்டிய விதி என்னண்டா சரியா எசுவின் விதி என்ற விதி. ரைட், என்ன விதி சரியா, எசுவின் விதி. ஸோ எழுதுறேன் எசுவின் விதிப்படி வேறு இப்படியெல்லாம் எழுத தவிர இது MCQ கடகடன்னு தட்டிட்டு போகணும். பட் உண்மையா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன்னா ரைட். ஸோ எசுவின் விதிப்படி வடிவா பேர் இதால போகிறதுக்கு சமயனா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட நீ ஒரு இங்கேருந்து ஒரு பயணத்தை தொடங்குறான்னு வேறு, இங்கேருந்து நீ டவுனுக்கு போக போகிறாண்டா, உண்ட வீட்டை இருந்து டவுனுக்கு போக போகிறாண்டா, நீ ஒன்று பலால் ரோட்டாலையும் போகலாம், அல்லது KKS ரோட் அல்லது ஏதாவது என்ன பொயின்பேட்டை ரோட் எடுத்தும் போகலாம். அது மாதிரி இதால போகிறதும் என்னது போகிற இடம் உண்டு தான். ஸோ இங்கே வேறு இதால போகிறதும் சமன். ஸோ இங்கே வேறு நான் இங்கால இருக்கிறத வடிவா பேர் ஈக்குவல் போடுறேன், இதால போகிறதும் சமன்றால இந்த நடுவில் ஈக்குவல் வரும். ஸோ இங்கே வேறு ப்ளஸ் 760 ப்ளஸ் சரியா, ப்ளஸ் 760 216 சரியா, அப்படி 4 இல்லைங்களா. இதையும் கூட்டி வாரது இதையும் கூட்டி வர்றது சமனாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் சரியா 416 தர 4 சரியா, 416 தர 4. இதை வச்சுக்கொண்டு நீ இந்த எக்ஸை சுருக்கி விட்டியண்டா சரியா, நான் நினைக்கிறேன் விட மைனஸ் 50 வருமா. ரைட், மைனஸ் 50 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 12 வரும் சரியா, சுருக்கி பேர் விட்ட சரியா. ஸோ இதில் இருந்து என்ன சொல்லலாம், 13வது கேள்விக்கு 5வது விடை அப்படின்னு சொல்லலாம். ரைட்.